நம்புகிறவன் மேல் குற்றம் சுமராது. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாத்தீங்கன்னா ஒரு குற்றமும் செய்யாதவர்கள். இயேசுவதான் கடைசி வரையுமே அவர்கள் அறிவித்தார்கள். அல்லேலூயா. ஊழியத்தான் செய்றாங்க. ஆனா அவர்களுக்கு வந்த தண்டனை பாத்தீங்கன்னா ஜெயில போட்டாங்க, சிறையில போட்டாங்க அவங்களை. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை உத்தமமாய் செய்தார்கள். அங்க போயும் பிசாசு நினைச்சா அங்க போனோடனே ஆண்டவருடைய வேலையெல்லாம் விட்டுருவான், இவனை எங்க பிளாக் பண்ணணுமோ அவன் பிளாக் பண்ணிட்டா கர்த்தருடைய செயலை விட்டுருவான் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நம்புகிறவர் மேல ஒரு குற்றமும் சுமராது. அல்லேலூயா. அங்க போய் அவங்க கை தட்டி பாட்டு பாடிதான் துடிச்சாங்க. அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் தெரியுமா ஆண்டவர் அவங்க கிட்டாரு? ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழற கோட்ல வேணா குமார்க்க தப்பிச்சிடலாம். அவன் செய்யற தவறு, அவன் பண்ற ஊழல், அவன் பண்ற துரோகம், அவன் விரோதிக்கிற காரியம், அவன் கடிந்து கொள்கிற காரியம், அவன் நம்ப வச்சு கழுத்தறுத்த காரியம் எல்லாமே நம்ம இந்த கோர்ட்ல தப்பிச்சிடலாம். அல்லேலூயா. அங்க ஒரு கோர்ட் இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. அது என்ன பேர் தெரியுமா? சொல்லுங்களேன். இப்பதான் பாடணும். அந்த கோர்ட்டுக்கு நமக்கு இங்க நீதிமன்றம். உலகத்துல வாழ்வர்களுக்கு இங்க நீதிமன்றம். அங்க என்ன தெரியுமா? அந்த கோர்ட்டுக்கு என்ன தெரியுங்களா? யெகோவா சேவிக்கி. அல்லேலூயா. சொல்லுங்களேன். யெகோவா நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அங்க ஒருவனும் தப்ப முடியாது. அல்லேலூயா.